தெரியும். அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் எஸ்ஐயோட ரூம் இருக்கு. அங்க வச்சு நீங்க என்கொயரி பண்ண வேண்டியது தானே. நாங்க உங்க என்கொயரில எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சார். விசாரிக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா, நாங்க வெயிட் பண்ண போறோம். நீங்க அதுவுமே எதுவுமே பண்ணல. சோ எல்லாமே நீங்க வயலேஷன் பண்ணுவீங்க. உங்க இஷ்டத்துக்கு கேஸ மாத்துவீங்க. அட்வொகேட்டும் கேட்கக்கூடாது, பாதிக்கப்பட்டவங்க கேட்கக்கூடாதுன்னா, அப்ப வேற யார் தான் கேட்பா? சொல்லுங்க. இன்னைக்கு நெறைய விமர்சனங்கள் வருது. இந்த ஆட்சி சரியில்ல, இது சரியில்ல. ஏங்க நீங்க யாரையுமே குறை சொல்லாதீங்க. நாம சரியா இருக்கணும். யாரோ ஒருத்தர் பண்றதுக்காக என்டையர் ஆட்சி எல்லாரையுமே குறை சொல்றது தப்பு. இன்னைக்குமே எல்லா தொழில்லயும் எங்க ஃபீல்டுலயுமே இருக்குது தான். எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு தான். யாராவது ஒருத்தர் பண்ற தப்புக்கு எல்லாரையுமே குறை சொல்றது கண்டிப்பா தப்பு. சட்டங்கள் எல்லாமே சரியா இருக்கு. அந்த சட்டத்தை செயல்முறைப்படுத்துற, நடைமுறைப்படுத்துற அதிகாரிகள் தான் வந்து சரி கிடையாது. எல்லா அதிகாரிகளுமே அப்படி கிடையாது. ஏன்னா, நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் போல. நெறைய இன்சிடென்ட்க்கு போயிருக்கிறோம். கேட்போம், குடுத்துருவாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்களுக்கான ஒரு அடிப்படை பயிற்சி இல்லன்னு நெனைக்கிறேன். அப்ப நீங்க ஒரு சர்க்குலர் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அட்வொகேட்ஸ் கேட்டாங்கன்னா, இந்த விஷயங்கள் வந்து நீங்க குடுங்கன்னு ஸ்டேஷன்ல ஒட்டுங்க. இல்ல டிகே பாஸ் கைட்லைன்ஸ் வந்து நீங்க பேஸ் பண்ணுங்க உங்க ஸ்டேஷன்ல. பார்த்து பொதுமக்களும் இல்ல வர வழக்கறிஞரோ உங்க காவலர்களோ கூட தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நல்ல விஷயங்கள் தானே நாங்க சொல்ல போறோம். அதே மாதிரி நான் வந்து அன்னைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்காக தான் அன்னைக்கு என்னுடைய வேலை. அன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் இருந்தது. நான் அன்னைக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னா, நான் வழக்கறிஞரா ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு இதே ஒரு இஷ்யூ ஆச்சு. என் மேல ஒரு பொய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இன்சிடென்ட்ல நான் இல்ல. என்னுடைய மேல ஒரு பொய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. நாங்க வந்து ஒரு வக்கீல் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு நானும் என்னுடைய நண்பரும் வந்து போய் கேட்கிறோம். இந்த மாதிரி வந்து என் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்ச அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம். போயிட்டு அவர் மேல இருந்து ஒரு தம் அடிச்சுட்டு போன்றாரு. ஒண்ணு வரேன்னு சொல்லணும், இல்ல வரலன்னு சொல்லணும். அந்த ஒரு இன்சிடென்ட்டும் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என் மேல கொடுத்த ஒரு பொய் கேஸ்னால தான் நான் இன்னைக்கு வந்து அட்வொகேட்டா படிச்சேன். ஏன்னா, ஒரு கேள்வி கேட்கிறவங்க வக்கீலு. ஒரு பிரச்சனைன்னு நம்மள தேடி வராங்கன்னா, நாம அவங்களுக்காக போய் அங்க நிக்கணும். அவங்க சார்பா நாம நிக்கணும். ஒரு வயலேஷன் நடக்குதா நம்ம நிக்கணும். அவங்க தப்புக்கு துணை போறது கிடையாது. அவங்க தப்புக்கு எந்த வக்கீலுமே வந்து துணை போமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது, வயலேஷன் நடக்குதுன்னா மட்டும்தான் ஒரு அட்வொகேட் வந்து கேள்வி கேட்பாங்க. அதர்வைஸ் ஒரு அட்வொகேட் வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. நம்ம யாரையும் இன்னைக்கு வந்து குறை சொல்ல தேவையில்ல. நம்ம சட்டத்தை தெரிஞ்சுப்போம், சட்டப்படி நடப்போம். கொஸ்டின் இஸ் அவர் ரைட்ஸ், ஆன்சர் இஸ் யுவர் டியூட்டி. அதனால நீங்க கொஸ்டின் வந்து கேட்கறத எந்த இடத்துலையும் நிறுத்தாதீங்க. கொஸ்டின் கேட்டு பதில் கேட்கலையா, கேட்டுட்டே இருங்க. கொஸ்டின் கேட்கறத நிறுத்திடாதீங்க பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா தான் ஆஹா இவனுக்கு தெரியுது, விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வயலேஷன் நடக்காது. அதனால கேள்விகள் கேட்கறத என்னைக்குமே நிறுத்தாதீங்க. தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.